கணேஷா, விக்னேஸ்வரா, விநாயகா, எனக்கு எல்லாமே நீதான்பா. ரஞ்சனியே ரட்சிப்பாய் கெஞ்சுகிறேனம்மா, ரஞ்சனியே 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 ரஞ்சனியே. வாடா, பெரிய டிஎம்எஸ் நினைப்பு. டேய் பாபு, என்ன தவிர 3 ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னீங்க, இன்னொருத்தன் எங்க? கணேசனா? அவனுக்கு கோவில் பாரதாண்டா, அங்க இருப்பான். பாபு, அண்ணா தம்பி உனக்கு எத்தனை பேரு? 2. அக்கா தங்க 2. அப்பா அம்மா? அப்பா 2, அம்மா 2. கேக்குற கேள்வியை பாரு. வாடா. இதாடா எங்க வீடு இருக்க ஏரியா. அப்படியா? பார்த்த கிளிகளே, இவளாண்டா பஞ்சவர்ண கிளி. அவ வேற யாரும் இல்ல, என் தங்க. தங்கையா? கொஞ்சம் கீழே இருக்கிறாடே பாபு, தெரியாம சொல்லிட்டே பாபு. பாபு கிழக்குதுடா. அதோ என்ன மன்னிச்சிடுறா. டேய், அவ கால்ல போய் வீடா. போடா. வீடா. யார் நீங்க? இதுக்காக என் காலில் விழுறீங்க? மன்னிக்கணும், நீங்க பாபுவோட தங்கன்னு தெரியாம உங்களை அத்துமீறி வர்ணிச்சுட்டேன். பாபுவா? யார் அது? அதோ அவன்தான். அவரா? எனக்கு அண்ணனே கிடையாது. டேய் பாபு, என்னடா இது? உன்னை திருத்தத்தான் இந்த ஐடியா. தாலி கட்டுற பொண்ணை தவிர மத்த பொண்களை அக்கா தங்கையா நினைக்கணும்டா. டேய் பாபு, என்ன இப்படி ஏமாத்திட்டேற? அதான்டா அவனுடைய வேடிக்கை. வேடிக்கை இல்ல, வாடிக்கை. ஐயா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? வர வர உன் போக்கே சரியில்லை. உன் இஷ்டத்துக்கு வர, உன் இஷ்டத்துக்கு போற. லீவ் எடுக்கிறதா கூட சொல்லிட்டான் இருக்கணும், தெரியுதா? ஐயா, யூனிஃபார்ம்ல வாஷ் பண்றது இல்லையா? மறுபடியும் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் வந்தது, ஐ வில் டிஸ்மிஸ் யூ. மீட் மை ஃபாதர். டாடி, he is my new friend முருகேஷ். சார், நிஜமா சொல்லுங்க, உங்க 2 பேர்ல யார் பாபுவோட ஃபாதர்? எதுல போய் உனக்கு சந்தேகம் வருது பாத்தியா? நான் தான் பாபுவோட ஃபாதர். இல்ல டாடி, இப்ப வரும்போது ஒரு புது சிஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ண பையன் அதான் குழம்பிட்டான். ஏடா பாபு, உங்க அம்மாவை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கே இல்லையே? எங்க அம்மாவையா? இரு, தூக்கிக்கிட்டு வரேன். இதான் எங்க அம்மா. இது எங்க அப்பா சொல்லிதான் எனக்கே தெரியும், ஏன்னா நான் பார்த்ததே இல்ல. 20 வருஷமா அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே இவர்தான். சரிங்க 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 டாடி. இந்த மாதிரி பேசியே இவன் என்ன தெல்லு முள்ளு செஞ்சாலும் கண்டிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடலாம். டேய், இன்னைக்கு ஈவினிங் உன் ப்ரோக்ராம் என்னடா? ஈவினிங் 6 o'clock வந்துரு, 2 பேரும் சேர்ந்தே கிளப்புக்கு போலாம். ஓகேடா. டாடி, அம்மாவை தூக்கிட்டு போங்க. பத்திரமா போங்க. டேய் பாபு, இவரை ஃபாதரா அடைஞ்ச நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா. தேங்க்யூ. என்னடா தேங்க்யூ? மத்தவங்களை முட்டாளாக்குறதே பொழுதுபோக்கா வச்சுக்கிட்டு இருக்க? வெக்கமா இல்ல உனக்கு? என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கணிகாச்சலத்துக்கு இப்படி ஒரு புள்ள பிறந்தே இருக்க வேண்டாம். பாபு சொக்கலிங்கம் போயிட்டானா? போயிட்டாரு. அவனை 6 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருந்தேன். உள்ள போய் டைரியை பார்த்தேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வர்றதுக்கு 8 மணி ஆகும். 2 மணி நேரம் அவன் மட்டும் தனியா வெயிட் பண்ண வேண்டி இருக்குமேன்னு யோசிக்கிறேன். 2 மணி நேரம் தானே, நீங்க கவலையே பட வேண்டாம். அவரை நான் பாத்துக்கிறேன். Then no problem. Thank you my son. தேங்க்யூ டாடி. 2 மணி நேரம். சொக்கலிங்கம், வஞ்சிக்கொடி உன் கொஞ்சம் கிளி உன் இஷ்டப்படி என்ன கட்டிக்குடி அடமியாச்சு நானாச்சு. அடடடவா வா அடியாத்தி ஆத்தி வஞ்சிக்கொடி என் கொஞ்சம் கிளி உன் இஷ்டப்படி என்ன கட்டிப்புடி அடமியாச்சு நானாச்சு. பாபு போயாச்சு. ஓகே, போயாச்சாடா? அத்தான் 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 பல்ல வச்சுடுவாடா. அவர்தான் போயிட்டார்ல. சாரிடா, லேட் ஆயிடுச்சு.
இல்லடா, சரியான சமயத்துல தான் வந்திருக்க. உன் பையன் இப்ப எவ்வளவு பொறுப்பா இருக்கா நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். மாட்டிக்குவா. என்னடா என்னாச்சு? அத நீயே பார்த்து ரசி. வாடா வா, நேர்ல பார்த்தாதான்டா உனக்கு புரியும். சண்டை என்று வரும்போது உன் எதிரில் யார் நிற்கிறார்கள் என்று பார்க்காதே, உன் பாணத்தை அவர் மீது செலுத்து. உன் எதிரியின் பலத்தை நீ அறிய மாட்டாய். பகவத்கீதை. ஆயிரம் கரங்கள் நீட்டி அழைக்கின்றதாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள். வணக்கம். வணக்கம் சார், நீங்க காலையில புத்திமதி சொன்னீங்களே, அதோட எஃபெக்ட், ஐ மீன் எஃபெக்ட் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்குப்பா. ஏய், இதத்தான் சொன்னிய? வர கிளப்புக்கு போலாம். யாரடி அவன்? நீ மெட்ராஸ்ல இருக்கவே லாயக்கில்லடி. அவனுக்கு தெரியாது, பேரு பாபு, தொழிலதிபர் தணிகாசலம் சன். யாருக்கு அடங்காத கால. யாருக்கும் அடங்காத காளையா? நான் அடக்கி காமிச்சா சூரியன் கூட மேற்குல உதிக்கலாம். நடக்கிற விஷயமா பேசு லட்சுமி. சரிடி, பந்தயம். அவனை காதல் பண்ண வைக்கவா? லட்சுமி, காதல்ங்கிறது ஒருத்தர் மனசுல தானா வளரணும். நீ என்ன சொன்னாலும் முடியாதுடி. அங்கதான் லட்சுமியோட புத்திசாலித்தனத்தை நீ புரிஞ்சுக்கணும். அப்படி என்னடி பண்ண போற? இந்த மாதிரி ஆளுங்களை முதல்ல ஐயோ பாவம்னு பரிதாபப்பட வைக்கணும். அப்புறம் சமயம் வரும்போது இந்த பரிதாபத்தை வானலியில போட்டு வதக்கி காதலா சமைச்சிடணும். எப்படி பரிதாபத்தை சம்பாதிப்ப? நாளை வர பொறுத்திருந்து பார். ஓரங்கட்டுங்க, ஓரங்கட்டுங்க. என்ன என்ன இந்த பக்கம்? சும்மா பொழுது போகல, அதான். நோ என்ட்ரி போர்ட பாத்தீங்கல்ல? பார்த்தோம், ரொம்ப அழுக்கா இருக்கு. இந்தடா, இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தோம். நோ என்ட்ரி போர்ட பார்த்துட்டு வந்ததும் இல்லாம நான் வேற டியூட்டில இருக்கேன், கிண்டலா பண்றீங்க? என்னது இது? ஒண்ணுல, அவன் பர்ஸ்ல ஒரு 10 ரூபாய் மட்டும் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லுது. மறுபடியும் கிண்டலா? இதெல்லாம் கை நீட்டி வாங்க மாட்டேன். வேற பெட்டி கடை கண்ணை போய் கேட்டுப்பாரு. அந்த கடையா? அதுக்கு அடுத்த கடை. 5 கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பா. 5ஆ? இந்தாங்க புடிங்க. என்னடா? இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் வரவு. 5 கூல் ட்ரிங்க்ஸ் எவ்வளவு? 8 ரூபாய் ஆச்சு. மீதி 2 ரூபாய் கொடு. சார் ஒரு நிமிஷம். ரூபா கொடுக்காம போறீங்களே? ரூபாவா? அந்த போலீஸ்கார் கொடுப்பார். நீங்க போ. என்னம்மா நீ பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க? எனக்கு கண்ணு தெரியாது சார். ஓ, கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாத பொண்ணு இப்படி தனியா வரலாமா? ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சார் வந்தேன். அவங்க மிஸ் ஆயிட்டாங்க. ஆமா, இந்த லக்ஷ்மி எங்க இருக்க? ஓ, உங்க பேர் லக்ஷ்மியா? ஆமா, மந்தவழி பாக்கும். புத்திசாலிதான். இப்ப நான் உங்களை டிராப் பண்ணுங்கிறீங்களா? மத்தவங்க எதிர்பார்க்கறத புரிஞ்சுக்கிட்டு தானா உதவுறவங்கள ஜென்டில்மேன் சொல்லுவாங்கல்ல. அப்படியா? நான் ஜென்டில்மேன் தான். வாங்க, நான் டிராப் பண்றேன். வாங்க, பாத்து வாங்க. பாத்து. என்னது இது? கண்ணு இல்லாத நீங்க ஏன் வாட்ச் கட்டிருக்கீங்க? அதுவா சார், எனக்கு கண்ணு இல்லைங்கிறதுனால என் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஏன் சார், உங்க பேர் என்ன சார்? பாபு. BABU பாபு. உங்க வைஃப் பேர் என்ன சார்?
எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. வருத்தப்படாதீங்க, சீக்கிரம் ஆயிடும். தேங்க்யூ. ஆமா, கண்ணு தெரியாம நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? கஷ்டமா தான் இருக்கு, என்ன செய்யறது? உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு. உட்காருங்க. ஒரு வண்டியில ஒருத்தர் பின்னால் உட்கார்றது இதான் எனக்கு முதல்ல அனுபவம். எனக்கும் இதான் முதல் அனுபவம். நீ சொன்ன தெருவுல நுழைஞ்சாச்சு. வீடு எங்க? ரைட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் கேட் தான் என் வீடு. ஓ, பாத்து. தேங்க் யூ சார். ஏமா, நீங்க தான் எங்க ஃப்ரெண்ட்ஸா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? கண்ணு தெரியாத பொண்ணை தனியா விட்டுட்டு நீங்க பாட்டு வந்துட்டீங்களே. அவங்கள கோச்சுக்காதீங்க சார், அவங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும். நான் இப்படி செய்வேன்னு அவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அப்ப நான் வரேன். இந்த சந்திப்பு சிறுகதையா இருக்க கூடாது, தொடர்கதையா வளரணும். அடிக்கடி இங்க வந்து பேசிட்டு போறேன். ஜாக்கிரதையா பாத்துங்க. மிஸ்டர் தனியாச்சலம், உங்களுக்கு வேண்டியவங்க முறையில சொல்றேன். உங்க பையனை நீங்க கண்டிச்சு வைக்கிறது நல்லது. உங்க பையனை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நேத்திக்கு ஸ்ட்ரீட் தியேட்டர்ல ஃப்ரீயா சினிமா காட்டுறாங்கன்னு பொருளையை கிளப்பி விட்டுருக்கான். அதனால அந்த ஏரியால ஒரே அடிதடி, சண்டை, குழப்பம். ஐ எம் சாரி சார். என் பையன் சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ லட்சுமி, வாய் வரேன்டி. ஐயோ, சீக்கிரம் கட்டில கீழே ஒழிஞ்சுக்கடி. யாரது? உன் பாட்ட. ஓ, மிஸ்டர் பாபுவா? ஆமா, உனக்கு தான் கண்ணு தெரியாது, மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்ல. வாசக்கதவு இப்படி திறந்து வச்சுட்டு இப்படி புடவை கட்டிக்கிறியே, ரோட்ல போறவனா பார்க்க மாட்டான்? ஏய், என்னாச்சு? கண்ணு தெரியாதுன்னா என்ன செய்யறது? சரி சரி, தெரியாம சொல்லிட்டேன். இப்படிதான் தாவணி எல்லாம் கீழே போடுறத? துச்சாதனை இழுக்கிற மாதிரி இழுக்க வேண்டியிருக்கு. இந்த பார்க்க முடியாதவள நீங்க மறுபடியும் பார்க்க வந்தது என்னோட பாக்கியம். அதுல எனக்கும் சந்தோஷம் தாம்மா. நான் உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கி வச்சிருக்கேன், என்னோட அன்பளிப்பு. ஏன் அளவு உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு ஸ்கூட்டர்ல உங்களை கட்டி பிடிச்சிட்டு வந்தனே, அதான் அளவு. இந்த சிகப்பு ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது சிகப்பு கலர் உனக்கு எப்படி தெரியும்? அது கடைக்காரன் சொன்னா. ஓ, எனக்கு லைஃப்ல ஒரு ஆசை, உங்ககிட்ட சொல்லலாமா? பயங்கரமா எதுவும் சொல்லிடாத. எனக்கு மெட்ராஸை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் கூட்டிட்டு போறீங்களா? உன்னால எப்படி பார்க்க முடியும்? ஐம் சாரி, உன் மனசை புண்படுத்திட்டல. பரவாயில்ல, நீங்க தானே புண்படுத்தினீங்க. கவலைப்படாத, உன்னால பார்க்க முடியாட்டியும் நான் கூட்டிட்டு போறேன். அப்ப நான் வரேன், கதவை சாத்திட்டு போறேன். வரேன். ஏய், பாக்கடி. ஏய் பாபு, நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இன்னும் 2 நாள்ல கல்யாணம். இந்த இன்விடேஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஆமா, இன்னும் 2 நாள்ல கல்யாணம்ன்றியே, அதுக்குள்ள எதுக்குடா இதெல்லாம்? டேய் பாவி, இவனை தாண்டா கல்யாணம் பண்ணிக்க போறேன். And he is a very good boy. ஓகே, see you. See you. என்னடா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? ஒரே கல்லுல 2000 மாங்காய் அடிக்க போறேன். எப்படிடா? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சேச்சா, ஒரு பொண்ணு வாய்க்க கெடுத்துறாதடா. உண்டா, இது ஒரு கற்பனையான கல்யாணம்டா. நாம என்ன பண்ண போறோம்? வர ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு சத்திரத்தை பிக்ஸ் பண்ணி கற்பனையா ஒரு பொண்ணு பேரை தேர்ந்தெடுத்து எனக்கு கல்யாணம் சொல்லி பத்திரிகை